குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெசன் 13 பைத்தான் அண்டு சிஎஸ்வி ஃபைல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பைத்தான் அப்படிங்கிறது ஆல்ரெடி என்ன அப்படிங்கிறது நான் பார்த்துருக்குறோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புதுசாக சிஎஸ்வி ஃபைல்ஸ் அப்படின்னா என்ன. ஓகேங்களா? சிஎஸ்வி அப்படின்னா எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமா செப்பரேட்டட் வேல்யூஸ். ஓகேங்களா? கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சிங்க. ஓகேங்களா? ஸோ இந்த லெசனில் என்ன இருக்குது, ஆல்ரெடி நம்ம 12 லெசன் முடிச்சாச்சு. இந்த லெசனில் என்ன இருக்குது அப்படிங்கிறத லேர்னிங் ஆப்ஜெக்டிவில் பார்க்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் சிஎஸ்வி. ஃபஸ்ட் எடுத்தோடனே சிஎஸ்வி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? சிஎஸ்வி அப்படின்னா என்ன அப்படின்னா கமா செப்பரேட்டட் வேல்யூஸ்ன்னு நான் சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? அதை பற்றி நான் புரிஞ்சிக்க போகிறோம். ஏபிள் டு இம்போர்ட் சிஎஸ்வி ஃபைல் இன் பைத்தான் ப்ரோக்ராம்ஸ். ஓகேங்களா? எப்படி இம்போர்ட் சிஎஸ்வி ஃபைலை பைத்தான் ப்ரோக்ராமில் இம்போர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இந்த லெசனில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எப்படி பைத்தானில் சிஎஸ்வி ஃபைலை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், அதில் இருக்கக்கூடிய டீபக் ப்ரோக்ராம் என்ன அப்படிங்கிறது, டீபக் எரர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பார்த்துடலாமா கண்ணே? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இன்ட்ரோடக்ஷனில் என்ன கொடுத்துருக்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் ஹேஸ் எ வாஸ்ட் லைப்ரரி ஆஃப் மாடல்ஸ் that are included with its distribution. ஓகேங்களா? அதாவது பைத்தானில் இருக்கக்கூடிய வாஸ்ட் லைப்ரரி ஆஃப் மாடல்ஸ் என்ன பண்ணுது, இன்க்ளூட் ஆகிருக்கும். அது என்ன பண்ணுது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. ஓகேங்களா? அதோட சப்போர்ட் பண்ணுது. ஒன் அமாங் த மாடியூல் இஸ் த சிஎஸ்வி மாடியூல்ஸ் which gives the python programmer the ability to pass CSV files. ஓகேங்களா? ஸோ அங்கே இருக்கிற பைத்தான் ப்ரோக்ராமரில் ஒன் ஆஃப் த மாடியூல், ஒரு மாடியூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்வி மாடியூல். ஓகேங்களா? சிஎஸ்வி அப்படிங்கிறது ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். டெஃபினிஷன் பாருங்கள். எ சிஎஸ்வி ஃபைல் இஸ் எ ஹியூமன் ரீடபிள் டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்றாங்க. அப்படின்னா சாதாரணமாக கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க தான் படிக்கணும் அப்படிங்கல, யார் வேணாலும் அது படிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரீடபிள் ஃபார்மேட் ஃபைல் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்வி ஃபைல். ஓகேங்களா? சொல்கிறது புரியுதா கண்ணே? ரைட். வேர் ஈச் லைன் ஹேஸ் எ நம்பர் ஆஃப் ஃபீல்ட்ஸ். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் ஃபீல்ட்ஸ், ஈச் லைன் என்ன அப்படின்றா நம்பர் ஆஃப் ஃபீல்ட்ஸ் செப்பரேட்டட் பை கமாஸ் ஆர் சம் அதர் டீலிமிட்டர். நல்லா புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு இதுக்கும் என்ன பண்ணியிருப்பான், செப்பரேட் பண்ணுற ஒவ்வொரு ஃபீல்டும் செப்பரேட் பண்ணுறதுக்கு என்ன கொடுத்துருப்பான் அப்படின்னா கமா கொடுத்துருப்பான். லெட்ஸ் சி. இந்த இடத்துல பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், 3 ரோ, ஒரு லைனும் ஒவ்வொரு ரோ, டாபிக் 1 கமா டாபிக் 2 டாபிக் 3ன்னு கொடுத்துருக்குறான். அப்போ ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு ஃபீல்டு, அதைத்தான் இந்த இடத்துல நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? சொல்கிறது புரியுதா கண்ணே? என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ஸோ அதைத்தான் இந்த இடத்துல டீலிமிட்டர் கமா கொடுத்துருக்குறாங்க. யூ கேன் அசியூம் ஈச் லைன் ஆஸ் எ ரோ. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஈச் லைன் என்னன்னு சொன்னேன், ரோ அப்படின்னு சொன்னேன். ஈச் காலம் என்னன்னு சொல்கிறேன், ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறேன். ஈச் காலம் அப்படிங்கிறது என்னது, ஃபீல்டு. ஓகேங்களா? த சிஎஸ்வி மாடல் வில் பி ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட் வாஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் த சிஎஸ்வி ஃபைல். ஓகேங்களா? சிஎஸ்வி ஃபைல் என்ன பண்ணலாம், சிஎஸ்வி ஃபைல் மாடலில் என்ன பண்ணலாம், எடுத்து படிச்சிக்கலாம், ரீட் பண்ணிக்கலாம், ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க சிஎஸ்வி ஃபைலுக்கு. ஓகேங்களா? சொல்லது புரியுதா கண்ணே? நெக்ஸ்ட் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிஎஸ்வி அண்ட் எக்ஸ்எல்எஸ் ஃபைல் ஃபார்மேட். சிஎஸ்வி அப்படின்னா என்னது, கமா செப்பரேட்டட் வேல்யூஸ். நல்லா புரிஞ்சுக்கணும். கமா செப்பரேட்டட் வேல்யூஸ். அதுக்கப்புறம் எக்ஸ்எல்எஸ் ஃபைல் ஃபார்மேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் ஃபைல் தான் என்னது, எக்ஸ்எல்எஸ் ஃபைல் ஃபார்மேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாங்களா? ஓகே. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் தட் இஸ் சிஎஸ்வி எக்ஸ்எல் சீட், எக்ஸ்எல்எஸ் அப்படிங்கிறது தான் எக்ஸ்எல் சீட்ஸ் ஃபைல் ஃபார்மேட் அப்படின்றோம். ஓகேங்களா? ரைட்டா? இந்த எக்ஸல் சீட்டில் என்னென்ன இருக்குது, சிஎஸ்வி ஃபைலில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். எக்ஸல் இஸ் எ பைனரி ஃபைல் தட் ஹோல்ட்ஸ் எ இன்ஃபர்மேஷன் அபவுட் ஆல் த ஒர்க் ஷீட் இன் எ ஃபைல் இன்க்ளூடிங் போத் கண்டென்ட் அண்டு ஃபார்மேட்டிங். நல்லா புரிஞ்சுக்கணும். எக்ஸல் ஃபைல் அப்படிங்கிறது எல்லா இன்ஃபர்மேஷனும் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனரி ஃபார்மேட்டாக, பைனரி ஃபைல்ஸாக, தட் இஸ் 0 and 1 தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம என்னென்ன பண்ணிக்கலாம், போல்டு பண்ணலாம், இட்டாலிக் பண்ணலாம், ஹைலைட் பண்ணலாம். சரியா? என்னென்ன ஃபார்மேட்டிங் இருக்கோ எல்லாமே பண்ணிக்கலாம் உள்ளார இருக்கிற கண்டென்ட்டுக்கு. பட் சிஎஸ்வி ஃபைலில்
அப்படி பண்ண முடியாது. அதுதான் சொல்லியிருக்காங்க. CSV format is a plain text format with a series of values separated by commas. ஓகேங்களா, சீரியஸாக இருக்கும் வேல்யூ ரெண்டு பிரிக்கிறது எப்படி இருக்கும், கமா வச்சு நம்ம பிரிக்கிறோம். ஓகேங்களா, சொல்லது புரியுதா கண்ணே? அங்கே எந்த விதமான ஃபார்மேட்டும் நாம் யூஸ் பண்ண முடியாது, ஜஸ்ட் ஒரு பிளைன் ஃபார்மேட் ஃபைல்ஸ் தான். ஓகேங்களா, பாருங்கள் அடுத்தது, எக்ஸல் ஃபைல் கேன் பி ஒன்லி பி ரீட் பை அப்ளிகேஷன் தட் ஹாவ் பீன் especially written to read their format and can only be written in the same way அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன கண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸல் ஃபைலில் எக்ஸல் அப்ளிகேஷன் இருந்தால் மட்டும்தான் கரெக்டான ஃபார்மேட்டோட நம்ம ஓப்பன் பண்ண முடியும். வேறு எந்த அப்ளிகேஷன் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, ஓப்பன் பண்ண முடியாது. பட் சிஎஸ்வி ஃபைலில் பொறுத்தவரை அப்படி கிடையாது. ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் இருந்தால் போதும். ஓகேங்களா, விண்டோஸில் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் இருந்தால் போதும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அதை தான் சொல்லியிருக்காங்க. CSV கேன் பி ஓப்பன் வித் எனி டெக்ஸ்ட் எடிட்டர் இன் விண்டோஸ் லைக் நோட்பேட், MS எக்ஸல், ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் அப்படின்னு படிச்சிருக்குமா, அது மாதிரி ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் மாதிரி இருக்கக்கூடியதில் என்ன பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். சாதாரணமாக சொல்லணும்னா ஜஸ்ட்டு ஒரு எடிட்டர் இருந்தால் போதும், டெக்ஸ்ட் எடிட்டர் இருந்தால் போதும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பட் எக்ஸல் பாருங்கள், எக்ஸல் இஸ் எ ஸ்ப்ரெட்ஷீட் தட் சேவ் ஃபைல் இன்டு இட்ஸ் ஓன் ப்ராப்பரேட்டரி ஃபார்மேட். ஓகேங்களா, அதாவது அதோட ஓன் ப்ராப்பர்ட்டி என்ன, அதோட எக்ஸ்டென்ஷன் என்ன, அதில் தான் சேவ் பண்ண முடியும். பாருங்கள், வயா XLS ஆர் XLSX அப்படின்றாங்க. ஓகேங்களா, அந்த ஃபைல் ஃபார்மேட் மட்டும்தான் மாற்ற முடியும். ஓகேங்களா, பட் CSV ஃபைல் ஃபார்மேட்டை சேவ் பண்ணுறப்ப டேபுலர் இன்ஃபர்மேஷனை இன்டு டீலிமிட்டட் டெக்ஸ்ட் ஃபைல் வித் எக்ஸ்டென்ஷன் CSV ஃபைல் .CSV ஃபைல்னு ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேங்களா, அப்படி ஸ்டோர் பண்ணிட்டா நம்ம எந்த டெக்ஸ்ட் எடிட்டர் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எக்ஸல் கன்சியூம்ஸ் மோர் மெமரி while importing data. எக்ஸல் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஓப்பன் பண்ணுறப்ப அதோட இன்ஃபர்மேஷன் ஓப்பன் ஆகிறதுக்கு நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய மெமரி ஸ்பேஸை அதிகமாக எடுத்துக்கிறோங்க. ஓகேங்களா, ஆனால் CSV ஃபைலை பொறுத்தவரையிலும் இம்போர்ட்டிங் CSV ஃபைல் கேன் பி மச் ஃபாஸ்டராக நமக்கு ஒர்க் ஆகும். ஆனால் கன்சியூம் லெஸ் மெமரி. ஓகேங்களா, கம்மியான மெமரி ஸ்பேஸ் தான் எடுத்துக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, சொல்கிறது புரியுதா கண்ணே? இதுதான் எக்ஸல் ஷீட்டுக்கும் CSV ஃபைலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இது ஒரு முக்கியமான 5 மார்க் புக் பேக்கில் ஃபஸ்ட்டு 5 மார்க்காக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, சொல்கிறது புரியுதா கண்ணே? ரைட், அதுக்கப்புறம் பாருங்கள், ஃபைல் சேவ் இன் எக்ஸல் கேனாட் பி ஓப்பன் ஆர் எடிட்டட் பை டெக்ஸ்ட் எடிட்டர். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன், இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. எக்ஸல் ஃபைலில் வேறு எந்த விதமான டெக்ஸ்ட் எடிட்டர்லையும் நம்ம என்ன பண்ண முடியாது, கேனாட் பி ஓப்பன். ரீசன் என்ன அப்படின்னா, அது என்ன ஃபார்மேட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிறோமோ அந்த ஃபார்மேட்டில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஓப்பன் பண்ண முடியும். ஓகேங்களா, சொல்கிறது புரியுதா கண்ணே? ரைட், நெக்ஸ்ட் பாருங்கள், பர்பஸ் ஆஃப் CSV ஃபைல். CSV ஃபைலோட பர்பஸ் என்ன? த CSV இஸ் த சிம்பிள் ஃபைல் ஃபார்மேட் used to store tabular data such as a spreadsheet or database. ஓகேங்களா, ஸோ CSV ஃபைல் ஃபார்மேட் அப்படிங்கிறது ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வச்சுருக்கிறோம். அது எப்படி இருக்குன்னா, ஸ்ப்ரெட்ஷீட் மாதிரியோ இல்லை டேட்டாபேஸில் இருக்கிற டேபிள் மாதிரியோ இருக்கும் அப்படிங்கிறாங்க. சின்ஸ் தே ஆர் பிளைன் டெக்ஸ்ட். ஓகேங்களா, இது என்னது, பிளைன் டெக்ஸ்ட்டாக மட்டும்தான் இருக்கும், எந்த விதமான ஃபார்மேட்டிங் இருக்காது. சொல்லது புரிஞ்சுச்சா கண்ணே? ஓகேவா, பட் நம்ம எது டேட்டாபேஸ்லேயோ இல்லை ஸ்ப்ரெட்ஷீட்லேயோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், சம் ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சொல்லது புரியுதுங்களா? They are easier to import into spreadsheet or another storage database regardless of specific software you are using. ஓகேங்களா, ஸோ என்ன அப்படின்னா, CSV ஃபைலு நம்ம எந்த விதமான டெக்ஸ்ட் எடிட்டர்லையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் ஸ்ப்ரெட்ஷீட்டாக இருக்கட்டும் இல்லை டேட்டாபேஸாக இருக்கட்டும், அதுக்கு வந்து என்ன பண்ணோம், சம் அப்ளிகேஷன் நமக்கு தேவை, சாஃப்ட்வேர் வேணும். இந்த சாஃப்ட்வேர் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஓப்பன் பண்ண முடியும். ஓகேங்களா, பட் CSV ஃபைலை பொறுத்தவரை அப்படி இல்லை. You can open CSV file in a spreadsheet program. ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், CSV ஃபைலில் எதெல்லாம் ஓப்பன் பண்ணலாம், ஸ்ப்ரெட்ஷீட்லேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம், எக்ஸலில் ஓப்பன் பண்ணலாம், டெக்ஸ்ட் எடிட்டில் ஓப்பன் பண்ணலாம், த்ரூ த டேட்டாபேஸில் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம எதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுக்குறோமோ அதில் நமக்கு ஓப்பன் ஆயிரும். சரியா, ஸோ ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீட் பண்ணிவிட்டு போயிடலாம். அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. CSV ஃபைல் கேனாட் ஸ்டோர்டு. இதில் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க். ஓகேங்களா, நல்லா புரிஞ்சிக்கணும். ஸ்ப்ரெட்ஷீட்டில் இருக்கட்டும், எக்ஸலில் இருக்கட்டும், எல்லா விதமான ஃபார்மேட்டிங் கொண்டாடலாம். பிக்சரை இன்க்ளூட் பண்ணலாம், சார்ட் இன்க்ளூட் பண்ணலாம், கிராஃபிக்ஸ் இன்க்ளூட் பண்ணலாம், ஃபார்மேட்டிங் இன்க்ளூட் பண்ணலாம், ஃபார்முலாஸ் இன்க்ளூட் பண்ணலாம், மேக்ரோஸ் இன்க்ளூட் பண்ணலாம். பட் இது எல்லாமே
எதில் இன்க்ளூட் பண்ண முடியாது? சிஎஸ்சி ஃபைலில் இன்க்ளூட் பண்ண முடியாது. இட்ஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க். ப்ளீஸ் நோட் டவுன். ஓகே, சொல்கிறது புரியுதா கண்ணே? ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள். எ சிஎஸ்சி ஃபைல் இஸ் ஆல்சோ known as என்னன்னு சொல்கிறான்? ஃப்ளாட் ஃபைல். ஓகேங்களா, நம்ம டேட்டா பேஸில் படிச்சிருப்போம். ஃப்ளாட் ஃபைல் டேட்டா பேஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகேங்களா, ஒரே ஒரு டேபிள் மட்டும்தான் இருக்கும். அப்போ ஒரே ஒரு டேபிள் இருந்துச்சு அப்படின்னா அது என்னது? சிஎஸ்சி ஃபைல் ஃபார்மேட். ஓகேங்களா, ஃபைல் இன் எ சிஎஸ்சி ஃபார்மேட் கேன் பி இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஃப்ரம் ப்ரோக்ராம் தட் ஸ்டோர் டேட்டா இன் த டேபிள் சச் எஸ் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஆர் ஓப்பன் ஆஃபீஸ் கால்க். சரிங்களா, நம்ம எதில் வேணாலும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சொல்லது புரியுதுங்களா கண்ணே? இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எப்படி சிஎஸ்சி ஃபைலில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது. ஓகேங்களா, இந்த பேராகிராஃப். ஓகே, இதை நான் என்ன சொல்லி கொடுத்துட்டு நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். கவனிங்க. கிரியேட்டிங் எ சிஎஸ்சி ஃபைல் ஃபார்மேட் யூசிங் நோட்பேட் ஆர் எனி டெக்ஸ்ட் எடிட்டர். எந்த டெக்ஸ்ட் எடிட்டர்னாலும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எ சிஎஸ்சி ஃபைல் இஸ் எ டெக்ஸ்ட் ஃபைல் ஸோ தட் கேன் பி கிரியேட்டட் அண்ட் எடிட்டட் யூசிங் text editor, but more frequently a CSV file is created exporting spreadsheet or database in a program that created it அப்படின்றாங்க. ஓகேங்களா, எந்தில் வேணாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம், எந்த டெக்ஸ்ட் எடிட்டர் வேணாலும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம், எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், ஸ்ப்ரெட்ஷீட் ஆர் டேட்டாபேஸ் ப்ரோக்ராமில் என்ன பண்ணலாம், நம்ம கிரியேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு சிஎஸ்சி ஃபைலை என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி, நார்மல் சிஎஸ்சி ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் பார்த்தேன், சொல்லித்தர போகிறேன். ஓகேங்களா, இது ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். ஓகே, இது என்னன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்லித்தரேன். கவனிங்க. டு கிரியேட் எ சிஎஸ்சி ஃபைல் இன் நோட்பேட், ஃபஸ்ட்டு ஓப்பன் எ நியூ ஃபைல் யூஸிங் ஃபைல் நியூ கமாண்டோ இல்லை ஆர் Ctrl+N அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், புது நோட்பேட் ஓப்பன் பண்ணிவிட்டு அது புது ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது கம்ப்யூட்டரில். நம்ம மொபைல் ஃபோனில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா, தென் என்டர் த டேட்டா யூ வாண்ட் த ஃபைல் கண்டைன் செப்பரேட்டிங் ஈச் வேல்யூ வித் எ கமா அண்டு ஈச் ரோ வித் எ நியூ லைன். ஓகேங்களா, சொல்கிறது அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. ஒவ்வொரு வேல்யூக்கும் இடையில கமா கொடுத்துருந்தாங்கன்னா அது ஒரு காலம், ஒவ்வொரு லைன் பை லைனாக இருக்குதுன்னா அது ஒரு ரோ, நியூ லைன் ஆர் ரோ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, பாருங்கள், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. டாபிக் 1, டாபிக் 2, டாபிக் 3, 1 2 3, எக்ஸாம்பிள் 1, எக்ஸாம்பிள் 2, எக்ஸாம்பிள் 3. சேவ் த கண்டென்ட் ஃபைல் வித் எக்ஸ்டென்ஷன். நோட் பண்ணிக்கங்க, சிஎஸ்வி ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் என்ன, .csv நோட் பண்ணி வச்சுங்க. யூ கேன் தட் ஓப்பன் த சேம் யூஸிங் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஆர் எனி அதர் ஸ்ப்ரெட்ஷீட் ப்ரோக்ராம். நம்ம எதிலே ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு காட்டுறேன். ஹியர் வி ஹேவ் ஓப்பன்ட் யூஸிங் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். இட் வுட் கிரியேட் எ டேபிள் டேட்டா சிமிலர் த ஃபாலோயிங். இந்த மாதிரி நமக்கு ஓப்பன் ஆகிருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி நமக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் ஓப்பன் ஆகிருக்கும். இதை பற்றி தான் நான் இப்போ ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். கவனிங்கண்ணே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் கவனிங்க, என்ன பண்ணோம், ப்ளே ஸ்டோரில் போயிட்டு HTML எடிட்டர், நல்லா கவனிங்க, என்ன பண்ணோம், நோட்பேட் டு HTML எடிட்டர் அப்படின்ட்டு டைப் பண்ணிக்கணும். HTML எடிட்டர், இங்கே பாருங்கள் எடிட்டர்ன்னு இருக்கா, எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, HTML எடிட்டரில் ஃபஸ்ட் இருக்கிறது இங்கே பாருங்கள், HTML எடிட்டர் அப்படின்ட்டு இருக்கா, இதை கொடுக்குறோம். இது ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறேன். அதனால் நமக்கு என்ன வந்துடுது அப்படின்னா ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் ஆகிடுச்சு, இந்த மாதிரி வரும். ஓகேங்களா, இதை வந்துட்டு அன்டூ கொடுத்துருங்க, கிளியர் கொடுத்துடணும். ஓகேங்களா, கிளியர் கொடுத்துட்டு மினிமைஸ் பண்ணி வச்சுங்க. மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், ஆல்ரெடி நான் எக்ஸல் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகேங்களா, நீங்கள் டிரைவெல்லாம் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிங்க. இந்த மாதிரி வந்துருச்சு, நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிற ஃபைல் எல்லாம் வந்துருச்சு. ஓகேங்களா, நான் என்னென்ன பண்ணியிருக்கிறேனோ உள்ளார எக்ஸல் ஃபைல் எல்லாமே நமக்கு வந்துருச்சு. ஓகேவா, இதையும் மினிமைஸ் பண்ணி வச்சுங்க. மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இப்போ தான் என்ன பண்ணோம், HTML எடிட்டரை நம்ம எடுத்துக்கணும். HTML எடிட்டரை நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, சொல்லது புரியுதுங்களா, HTML எடிட்டரை ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த HTML எடிட்டரை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா கவனிங்க, இதுக்கு என்ன வேணும், இடையில ஆட் வருதுக்குன்னு, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஓகேங்களா, ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா HTML எடிட்டர் ஓப்பன் பண்ண உடனே இந்த எடிட்டரில் நம்ம டைப் பண்ண போகிறோம். என்ன டைப் பண்ண போகிறோம், நல்லா கவனிங்க, நீங்கள் என்ன வேணாலும் டைப் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ நான் புக்கில் என்ன இருந்துச்சு பாருங்கள், டாபிக் 1 கமா, அடுத்தது என்ன இருக்குது, டாபிக் 2 கமா, அடுத்தது டாபிக் டாபிக் 3, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 156 157 158 1
ஆட் வந்துருச்சு, அதுங்காட்டியும் ஆடை க்ளோஸ் பண்ணிடுறேன். டாபிக் 3 ஓகேங்களா, டாபிக் 3 அப்படின்ட்டு வந்துருச்சு ஓகேங்களா. அடுத்தது என்ன பண்ணுறோம், என்டர் அடிக்கிறோம். அப்போ எத்தனை ரோ நம்ம எத்தனை காலம் கிரியேட் பண்ணியிருக்கிறோம், 3 காலம் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். நல்லா கவனிக்கணும், இது ஆஃப்லைனில் பண்ண முடியாது, ஆன்லைனில் பண்ணணும். அந்த ஆன்லைனில் பண்ணுறதுனால தான் இடையில என்ன வருது, ஆட் வருது ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுறோம், டாபிக் 1 டாபிக் 2 டாபிக் 3ன்னு கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த ரோ நம்ம கிரியேட் பண்ணோம். என்ன இருக்குது, 1 2 3 1, 2, 3 3ன்ட்டு இருக்குது. அடுத்தது என்டர் அடிக்கிறோம். அடுத்தது என்ன இருக்குது, எக்ஸாம்பிள் 1. நீங்கள் என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் 1, எக்ஸாம்பிள் 2, எக்ஸாம்பிள் 3 ஓகேங்களா. கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் திரும்பி கீபோர்டு தள்ளிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், சேவ் பண்ண போகிறோம். ஃபைலு சேவ் கொடுக்குறோமா, எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணுறீங்க இதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எங்கே வேணாலும் ஸ்டோர் ஆகிரும் ஓகேங்களா. ஸோ நம்ம கொடுக்குறோம், சேவ் கொடுக்குறோம். ஃபைல் நேம் கேட்குது. இப்போ இந்த இடத்துல இந்த ஃபைல் நேமை நம்ம டெலீட் பண்ணுறோம். டெலீட் பண்ணிவிட்டு ஓகேங்களா, 12th டாட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், CSV டாட் எக்ஸ்டென்ஷன் CSVன்னு கொடுக்குறோம். டன்னுன்னு கொடுக்குறோம். சேவ், ஃபைல் சேவ்டு ஓகேங்களா. ஃபைல் சேவ் ஆனதுக்கப்புறம் ஒரு 1 or 2 seconds ஆகும் எங்கே போய் ஸ்டோர் ஆகுதுன்னு பாருங்கள். ரைட், லிசன் கண்ணு, நம்ம எங்கே ஓப்பன் பண்ணி கொண்டு வந்தோம், நல்லா கவனிக்கணும். நான் என்னோடய ஃபைல் மேனேஜருக்குள்ளே இங்கே இருக்குது ஓகேங்களா. நல்லா கவனிங்க, எங்கே இருக்குது, இன்டர்னல் ஸ்டோரேஜுக்குள்ளே போனோம் அப்படின்னா இந்த கடைசீட்டில் பாருங்கள், இன்டர்னல் ஸ்டோரேஜுக்குள்ளே 12th CSV அப்படின்ட்டு இருக்கா. நல்லா கவனிக்கணும். இப்போ என்ன நமக்கு ஓப்பன் ஆகுது, நல்லா கவனிங்க, எக்ஸல் சீட் ஓப்பன் ஆகுதா, நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல என்ன ஓப்பன் ஆகுது, எக்ஸல் சீட் ஓப்பன் ஆகுது. நல்லா கவனிச்சிங்க, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இருக்கிறதுனால எக்ஸல் சீட்டு நமக்கு ஓப்பன் ஆகுது ஓகேங்களா. ஓப்பன் ஆகிடுச்சா, ரோ வைஸாக வருதா, காலம் வைஸாக வருதா கண்ணே, சொல்கிறது புரிஞ்சிச்சிங்களா. என்ன ஃபைலாக நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கலாம், CSV ஃபைலாக. நாம் என்ன அப்ளிகேஷன் இது ஓப்பன் ஆகிறதுக்கு என்ன அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறோமோ அந்த அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஓப்பன். நான் என்ன வச்சுருக்கிறேன், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வச்சுருக்கிறதுனால எனக்கு எக்ஸல் ஃபைல் ஓப்பன் ஆச்சு. சொல்லது புரியுதுங்களா, புரிஞ்சிச்சா கண்ணே. இதுதான் என்ன அப்படின்னா CSV ஃபைலுக்கும் எக்ஸல் ஃபைலுக்கும் நமக்கு உள்ள எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறது காட்டினேன். ஓப்பன் ஆகிடுச்சா கண்ணே. இது நம்ம மொபைல் ஃபோன். கம்ப்யூட்டர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணோம், நோட் பேடில் போய் டைப் பண்ணிவிட்டு சரிங்களா, டைப் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு என்னவா ஸ்டோர் பண்ணணும், HTML ஏதோ ஒரு ஃபைல் நேம் கொடுத்துட்டு .csv ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை போய் ஓப்பன் பண்ணுறப்ப டபுள் கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணுறப்ப எக்ஸல் சீட்டில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். இதுதான் நாம் புரிஞ்சோம் ஓகேங்களா. இந்த இடத்துல சிலருக்கெல்லாம் டவுட் வரும், கண்டிப்பாக டவுட் வரும். என்ன டவுட்டு சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சார் நீங்கள் போய் நோட் பேடில் டைப் பண்ணாமல் HTML எடிட்டரில் டைப் பண்ணீங்களே சார் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஓகேங்களா. எந்த எடிட்டர் வேணாலும் சரிங்களா, நம்ம எடிட் பண்ணுற எந்த எடிட்டர் வேணாலும் நம்ம போய் டைப் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணுற ஃபார்மேட் மட்டும் என்னவா ஸ்டோர் பண்ணோம், ஃபைல் நேம் .csv தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும். இப்போ நான் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. கண்டிப்பாக இதுக்கு இன்டர்நெட் தேவை ஓகேங்களா. சொல்லது புரியுதுங்களா கண்ணே. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த above CSV ஃபைல் யூ கேன் அப்சர்வ் த ஃபீல்ட் ஆர் டேட்டா வேர் செப்பரேட்டட் பை கமாஸ். நம்ம பார்த்துருப்போம் இந்த ஃபார்மேட் அப்படியே நமக்கு ஓப்பன் ஆச்சு. என்ன பண்ணுச்சு, தனித்தனியாக இருந்துச்சா, தனித்தனியாக காலம் தனித்தனியாக ரோல் இருந்துச்சா கண்ணே. பட் வாட் ஹேப்பன் இஃப் த டேட்டா இட் செல்ஃப் கண்டெயின் கமாஸ் இன் இட் அப்படின்றாங்க ஓகேங்களா. ஸோ கமாஸோட நமக்கு வந்துச்சு. சொல்லது புரியுதுங்களா கண்ணே. ரைட், இஃப் த ஃபீல்ட்ஸ் ஆஃப் டேட்டா in your CSV file contains commas, you can protect them by enclosing those data fields double quotes ஓகேங்களா. டபுள் கோட்ஸோடு கொடுத்தா எப்படி ஒர்க் ஆகுது. the commas that are part of your data will them be keep it separated from the commas which delimit the fields themselves ஓகேங்களா. எப்படி கமாஸோட கொடுத்துருந்தோம் அப்படின்னா எப்படி இருக்குது, இப்போ டபுள் கோட்ஸோட கொடுக்க போகிறப்ப எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. 2 நேமை ஒரே ஃபீல்டில் வர வைக்கிறது, கமா கொடுத்து வர வைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், டபுள் கோட்ஸோட கொடுக்க போகிறோம் ஓகேங்களா. சொல்லது புரியுதா கண்ணே. பாருங்கள், கிரியேட்டிங் CSV ஃபைல் தட் கண்டெயின் கமாஸ் வித் டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள், லெட் அஸ் சே தட் ஒன் ஆஃப் அவர் ஃபீல்டு கண்டெயின் கமாஸ் இன் த டிஸ்கிரிப்ஷன். யூஆர் டேட்டா லுக்குடு லைக் பிலோ எக்ஸாம்பிள் அப்படின்றாங்க. பாருங்கள், ரோல் நம்பர் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க, டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்குறாங்க. எப்படி
நமக்கு டிஸ்ப்ளே பண்ண வைக்க போகிறோம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, சொல்கிறது புரியுதுங்களா? நம்ம ப்ராக்டிக்கலாக அங்கே பாருங்க வந்திருக்குது, என்க்ளோஸோடு வந்திருக்குது. நம்ம எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. ஓகே, பார்த்துடலாமா கண்ணே? எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது பார்த்துடலாமா? ஓகேவா, இதோட எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாமா? ரைட், வெயிட் பண்ணுங்கள், நம்ம ஆன்லைனில் போயிடுவோம். ரைட் கண்ணே, இப்போ பாருங்கள், அந்த டேபிளில் இருக்கிறது என்ன டைப் பண்ண போகிறோம் அப்படின்னா ரோல் நம்பர். நல்லா கவனிங்க, ரோல் நம்பர். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம டைப் பண்ண போகிறோம். இதை நான் டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஓகேவா, டைப் பண்ணது முடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இது டைப் பண்ணால் ரொம்ப லேட் ஆகும். நான் டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். ஓகேவா, ரைட். பாருங்க கண்ணே, நான் டைப் பண்ணி முடிச்சிட்டேன். ரோல் நம்பர், நேமு, அட்ரஸ். ஓகேங்களா, அப்போ நமக்கு எத்தனை ஃபீல்டு வருது? 3 ஃபீல்டு வருது. ஓகேங்களா, எத்தனை காலம் வரும்? 4 காலம் வரும். ஓகேங்களா, அட்ரஸ் பாரோட சேர்த்துனா எந்த விதமான ஃபைல் ஃபார்மேட்டும் நான் கொடுக்க முடியாது. ஸோ அப்போ நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேங்களா, சேவ் கொடுக்குறேன். சேவ், ஃபைல் சேவ்டு. ஏன், என்ன காரணம்? ஏற்கனவே இருக்கிற ஃபைலில் நான் சேவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஆல்ரெடி நான் என்ன பண்ணேன், 12th ஸ்டாண்டர்ட்னு கொடுத்தேன்னா அந்த 12th ஸ்டாண்டர்ட்லேயே ஆல்ரெடி ஸ்டோர் ஆகிருக்கிறதுலேயே நமக்கு என்ன ஆயிருக்கு, இது ஸ்டோர் ஆகிருக்கு. இந்த இடத்துல நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பாருங்கள், முன்னாடி பார்த்த ஃபைலில் ஒரே ஒரு என்ன பண்ணுறோம், கமா மட்டும்தான் கொடுத்துருந்தோம். இப்போ ஒரே ஃபீல்டில் 2 டேட்டா, அதாவது இங்கே பாருங்கள், 101 அப்படிங்கிறது ஒரு ஃபீல்டு, சதீஷ் அப்படிங்கிறது ஒரு ஃபீல்டு, மயிலாப்பூர் சென்னை 2க்கு இடையில கமா கொடுத்துருக்குறேன். நல்லா பார்க்கணும், 2க்கு கமா கொடுத்துருக்கேன். இந்த கமா வந்து ஒர்க் ஆகுது, ஒரே ஃபீல்டு வரணும் அப்படின்னா டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தோம் அப்படின்னா ஒரே ஃபீல்டில் வந்துடும். அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துடலாமா? வெயிட் பண்ணுங்கள், கவனிங்கண்ணே. இன்டர்னல் ஸ்டோரேஜில் எங்கள் 12th CSVன்னு வந்துருச்சு. ஓகேங்களா, வந்த உடனே நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. எப்போ இதை நம்ம பெருசு பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பெருசு பண்ண உடனே கவனிங்க, காலத்தை பெருசு பண்ணுறேன். அப்போ நல்லா நீட்டாக தெளிவாக தெரியும். ஓகேங்களா, சொல்லுறது புரிஞ்சிச்சா கண்ணே? அப்போ ஒவ்வொரு ரோவும் 4 ரோ இருக்குது. அப்போ ஒவ்வொரு காலமும் தனித்தனியாக வந்திருக்கா. இந்த டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து ஒரே ஃபீல்டில் நமக்கு வந்திருக்குது. ஓகே, சொல்கிறது புரிஞ்சா கண்ணே? நல்லா சொல்கிறது புரிஞ்சிக்க. இதைத்தான் இந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, புரியுதா? யாருக்கு டவுட் இல்லை கண்ணே? நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா, சொல்கிறது புரியுதா? ஸோ அடுத்தது பாருங்கள், என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரி, ரைட். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இப்போ பார்த்தது தான் இது எல்லாமே. இது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்த்ததை நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணி காட்டிட்டோம். ஓகேங்களா, சொல்கிறது புரியுதா கண்ணே? அடுத்தது பாருங்கள், கிரியேட்டிங் CSV ஃபைல் தட் கண்டெயின் டபுள் கோட்ஸ் வித்தின் டேட்டா. ஸோ நம்ம என்ன பண்ணோம், முன்னாடி நல்லா கவனிக்கணும், இந்த மாதிரி வந்துச்சு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இஃப் யூ ஃபீல்டு கண்டெயின் டபுள் கோட்ஸ் as part of their data, the internal quotation marks needed to be doubled so that they can be interpreted correctly. For example, given the following. ஓகேங்களா, அப்போ டபுள் கோட்ஸ்க்குள்ளே இன்னொரு டபுள் கோட்ஸ் கொடுக்குறோம். நல்லா தெரிஞ்சுக்கணும். பொதுவாக நம்ம கொடுக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், ரோல் நம்பர், நேமு, ஃபேவரட், ஸ்போர்ட்ஸ், அட்ரஸ், இது எல்லாமே பழசு தான். ஓகேங்களா, இதுக்குள்ளே நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இன்னும் டபுள் கோட்ஸோடு நமக்கு டிஸ்பிளே பண்ணணும். இந்த ஃபேவரட் ஸ்போர்ட்ஸை வந்து டபுள் கோட்ஸ்க்குள்ளே நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். நம்ம அங்கே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதையே எடிட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ கிரிக்கெட், ஃபுட்பால் அப்படின்னு வந்திருக்கா, வித் டபுள் கோட்ஸோட கமாவோட பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா இந்த மெத்தடில் நம்ம கொடுக்க போகிறோம். இப்படி கொடுத்தா இப்படி அவுட்புட் நமக்கு வரும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, இதை பார்த்துடலாமா எப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாமா? ரைட், பார்ப்போம், ப்ராக்டிக்கலாக பார்த்துருவோம். ரைட் கண்ணே, அதே மாதிரி நம்ம டைப் பண்ணி ஓப்பன் பண்ணால் நமக்கு அதே மாதிரி வந்துடும். ஓகேங்களா, இந்த டேபிள் இருக்கிற மாதிரி, எக்ஸல் ஷீட்டில் இருக்கிற மாதிரியே நமக்கு என்ன ஆயிரும், ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா, நான் சொல்லி கொடுத்த ஃபார்மேட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துங்க. ஓகேங்களா, ஸோ சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதுக்கு இருக்குது. என்னென்ன சார் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா CSV ஃபைலுக்கு. ஓகேங்களா, ஈச் ரெக்கார்ட், தட் இஸ் ஈச் ரோ, அதாவது ரெக்கார்ட் அப்படின்னா ரோ, இஸ் டு பி லொக்கேட்டட் ஆன் த செப்பரேட்டட் லைன் delimited by line breaks by pressing enter key. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு லைன் கொடுக்குறோம் அப்படின்னா 2க்கு இடையில கமா கொடுத்துட்டோம், அடுத்து என்ன பண்ணோம், என்டர் கீ கண்டிப்பாக கொடுக்கணும். டினோட்ஸ் என்டர் கீ டு பி ப்ரெஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, 2வது பாயிண்ட் பாருங்கள், இது ஒரு முக்கியமான 5 மார்க்குன்னு. 2வது பாயிண்ட் பாருங்கள், த லாஸ்ட் ரெக்கார்ட் இன் த ஃபைல் மே ஆர் மே நாட் ஹேவ் த எண்டிங் லைன் பிரேக். நீங்கள் என்ன பண்ணலாம், லைன் பிரேக் கொடுத்துருக்கலாம், கொடுக்காமலையும் இருக்கலாம். ஓகேங்களா, பாருங்கள், ஃபஸ்ட்டுக்கு லைன் பிரேக் கொடுத்துருக்காங்க, 2வதுக்கு லைன் பிரேக் கொடுக்கல. 3வது பாருங்கள், தேர் மே பி ஆப்ஷனல் ஹெட்டர் லைன் அப்பியரிங் ஆஸ் த ஃபஸ்ட் லைன்
ஓகேங்களா first line of the file with the same format as a normal record line. The header will contain names corresponding to the field in the file and should contain the same number of fields as a records in the rest of the file. ஓகேங்களா பாருங்க ஃபைல் 1க்கு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க, ஃபைல் 2க்கு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க, ஃபைல் 2க்கு 3க்கு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. 3 ஹெட்டிங் ஏபிசின்னு வந்துருச்சு. ஓகேங்களா அடுத்தது பாருங்க CRLF அண்டர்லைன் பண்ணிக்கங்க, கேரேஜ் ரிட்டன் அண்ட் லைன் ஃபீட். ஓகேங்களா அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா தேர் ஆர் மேபி ஆப்ஷனல் ஹெட்டர், ஒரு ஆப்ஷனல் ஹெட்டர் கொடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா appearing the first line first the file with the same format as a normal record line, normal record line கொடுத்துருக்காங்க. The header will contain names corresponding to the fields in the file should be contain same number of fields as the records in the rest of the file அப்படின்றாங்க. 3 ஹெட்டிங் தான் கொடுத்துருக்காங்க, பட் நமக்கு 4வதா ஒன்று வருது, லைன் ஃபீட் அப்படிங்கிறது வருது. ஓகேங்களா புரிஞ்சிச்சா கண்ணே? அடுத்தது பாருங்க 5வது பாயிண்ட் பாருங்க, சரி 4வது பாயிண்ட் பாருங்க. வித்தின் த ஹெட்டர் அண்ட் ஈச் ரெக்கார்ட் தேர் மே பி 1 or more field separated by comma. நம்ம என்ன பண்ணலாம் 1 or more ஹெட்டிங் ஓகேங்களா அதிலே வர மாதிரி என்ன பண்ணிக்கலாம் செப்பரேட்டடாக என்ன பண்ணிக்கலாம் கமா கொடுத்துக்கலாம். ஓகேங்களா சொல்கிறது புரியுதா கண்ணே? ஸ்பேஸ் ஆர் கன்சிடர் பார்ட் ஆஃப் த ஃபீல்ட் சுட் பி நாட் பி இக்னோர்டு. ஓகேங்களா ஸ்பேஸ் அப்படிங்கிறது கன்சிடர் பண்ணிக்கும், அது என்ன பண்ணிக்கும் சுட் நாட் பி இக்னோர் பண்ணிக்காது. த லாஸ்ட் ஃபீல்ட் இன் த ரெக்கார்ட் மஸ்ட் நாட் பி ஃபாலோட் பை எ கமா. ஓகேங்களா பாருங்க ரெட்டு புளூன்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா நாட் ஃபாலோட் பை த கமா. ஈச் ஃபீல்டு மே ஆர் மே நாட் பி என்க்ளோஸ்டு வின் டபுள் கோட்ஸ். ஓகேங்களா என்ன பண்ணலாம் டபுள் கோட்ஸ் கொடுக்கலாம், டபுள் கோட்ஸ் கொடுக்காமலையும் விடலாம், அது நம்மளோட விருப்பம் தான். தென் டபுள் கோட்ஸ் மே நாட் அப்பியர் இன்சைடு த ஃபீல்டு ஃபார் எக்ஸாம்பிள். ஓகேங்களா ஃபஸ்ட்டில் இருக்க பாருங்க டபுள் கோட்ஸ் கமாவோட இருக்குது, 2வது இருக்கிறது டபுள் கோட்ஸ் இல்லாமல் கமாவோட இருக்குது. ஓகேங்களா ஃபீல்டு கண்டைனிங் லைன் பிரேக். ஓகேங்களா CRLFS இந்த இடத்துல கொடுத்துருந்தோமா, லைன் பிரேக் கொடுத்துருந்தோமா, என்றும் கொடுக்கலாம், ஆர் CRLF அப்படின்னு கொடுத்துருந்தா லைன் பிரேக் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லைனுக்கு வந்துடும். அதை தான் சொல்லியிருக்காங்க. டபுள் கோட்ஸ் அண்ட் கமா சுட் பி என்க்ளோஸ்டு வித் டபுள் கோட்ஸ். ஓகேங்களா இங்கே பாருங்கள் டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அது இல்லாமல் CRLF கொடுத்துருக்காங்க. கமா இட் செல்ஃப் இட்ஸ் எ ஃபைல் சாரி ஃபீல்டு வேல்யூ, ஸோ இட்ஸ் என்க்ளோஸ் வித் டபுள் கோட்ஸ். ஓகேங்களா டபுள் கோட்ஸோட கொடுத்துருக்குறோம் எம்டி ஸ்பேஸ். அடுத்து பாருங்கள் 7வது பாயிண்ட் பாருங்கள். இஃப் டபுள் கோட்ஸ் ஆர் used to enclose the fields then you double quotes appearing inside the field must be preceded with another double quotes. ஓகேங்களா இங்கே பாருங்கள் ஒரே ஒரு இதுக்கு மட்டும் தான் டபுள் கோட் கொடுத்துருந்தாங்க, நமக்கு எல்லாத்துக்கும் பாருங்கள் ரெட்டு டபுள் கோட்ஸ் இருக்குது. ஓகேங்களா இந்த இடத்துல கமா வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க, அதை மாற்றி போட்டுங்க. சின்ஸ் டபுள் கோட்ஸ் ஃபீல்ட்ஸ் ஆஃப் வேல்யூ என்க்ளோஸ் அனதர் டபுள் கோட்ஸ். ஓகேங்களா இன்னொரு டபுள் கோட்ஸ் 2 டபுள் கோட்ஸோடு இருக்குது. அந்த டபுள் கோட்ஸ் இப்படி கொடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த கமாவோட நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கிளிக் ஆகும். ஓகேங்களா சொல்கிறது புரியுதுங்களா? புரிஞ்சிச்சா கண்ணே? ரைட். The last row in the above example begin with the 2 commas because of the first 2 field of the row where is empty in our spreadsheet. ஓகேங்களா இந்த இடத்துல பாருங்கள் நல்லா கவனிங்க, இந்த இடத்துல பாருங்கள் 2 இது கொடுத்துருக்குறான். இப்போ இந்த இடத்துல என்ன வரும் எம்டி ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்றான், எம்டி ஃபீல்டு அப்படின்றான். ஓகேங்களா ஸோ ஃபீல்டு எம்டியாக இருக்கும். ஆஃப் த ரோ வேர் எம்டி அவர் ஸ்ப்ரெட்ஷீட் டோன்ட் டெலிட் தம். த 2 commas ஆர் required so that the fields corresponded from the row to row. ஓகேங்களா 2க்கு இடையில இருக்கக்கூடிய ஸ்பேசஸ் they cannot be omitted. ஓகேங்களா என்ன பண்ணாது ஒமிட் பண்ணாது, அப்படியே வந்துடும். ஓகேங்களா சொல்கிறது புரியுதா கண்ணே? இதில் யாருக்கா டவுட் இருக்கா கண்ணே? புரிஞ்சிச்சா? ரைட். அடுத்தது பாருங்கள் எப்படி CSV ஃபைலை மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. டு கிரியேட் ஏ CSV ஃபைல் யூஸிங் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் லான்ச் எக்ஸல் அண்ட் தென் ஓப்பன் த ஃபைல் யூ வாண்ட் டு சேவ் CSV ஃபைல் ஃபார்மேட். நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டியிருக்கிறேன். CSV ஃபைலில் போய் ஒரு HTML எடிட்டரில் டைப் பண்ணிவிட்டு அதை என்ன ஃபைலாக மாற்றணும் CSV ஃபைலாக மாற்றணும். அதை எப்படி எக்ஸலில் ஓப்பன் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் below is the data contain our sample excel worksheet. ஓகேங்களா பாருங்கள் எக்ஸல் ஒர்க் ஷீட்டில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு இங்கே பாருங்கள், இது சாம்பிள் ஒர்க் ஷீட்டில் இப்படி கொடுத்துருக்குறாங்க. இது எப்படி பாருங்கள், ஒன்ஸ் த டேட்டா இஸ் என்டர்டு இன் த ஒர்க் ஷீட் ஃபைல் சேவ் ஆப்ஷன் அண்ட் த சேவ் ஆஸ் டைப் செலக்ட் CSV கமா delimited ஆர் டைப் த ஃபைல் நேம் அலாங் வித் த எக்ஸ்டென்ஷன் .csv அப்படின்றாங்க. ஓகேங்களா இங்கே பாருங்கள்
நம்ம ஃபைல் எக்ஸல் புக் ஒன்றுன்னு இருக்குது. அந்த கீழே சேவ் as ஆப்ஷன் இது வந்து கம்ப்யூட்டரில் மட்டும்தான் வரும். ஓகேங்களா, மொபைலில் வராது. ஓகேங்களா, மொபைலில் என்ன பண்ணுறோம், நம்ம .csv அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, அப்படி ஓப்பன் பண்ணிட்டா நமக்கு என்ன ஆயிரும், இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு அதை CSV ஃபைலாக ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேங்களா, ஆஃப்டர் யூ சேவ் த ஃபைல் யூ ஆர் த ஃப்ரீ டு ஓப்பன் அப் த டெக்ஸ்ட் எடிட்டர், view it or edit the manually it contain reassemble the following. பாருங்க இப்படி வந்திருக்கும். ஓகேங்களா, அப்படி டைப் பண்ணியிருந்தா இப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்னங்கிறது பார்த்துடலாமா கண்ணே, பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம கம்ப்யூட்டரில் போய் டைப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும், இந்த மாதிரி ஃபார்மேட் வந்து வேர்ட்லேயோ இல்லை எடிட்டர்லேயோ நமக்கு ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஓப்பன் த CSV ஃபைல். ஓகேங்களா, ஸோ மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் எப்படி CSV ஃபைலை ஓப்பன் பண்ணுவோம், இஃப் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஹேஸ் பீன் இன்ஸ்டால்டு ஆன் த கம்ப்யூட்டர் பை டிஃபால்ட் CSV ஃபைல் சுட் பி ஓப்பன் ஆட்டோமேட்டிக்கலி எக்ஸல் when the file double clicked. நம்ம எந்த ஃபைல் என்ன பண்ணணும், டபுள் கிளிக் பண்ணணும். if you are getting an open with prompt with opening the CSV file, choose Microsoft Excel from the available programming, open the file. ஓகேங்களா, நம்ம என்ன பண்ணுறோம், போய் CSV ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு டபுள் கிளிக் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக என்னவா எக்ஸல் ஃபைலாக நமக்கு ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா, சொல்லது புரியுதா, எதை CSV ஃபைலை. ஓகேங்களா, ரைட்டா கண்ணு. ஆல்டர்னேட்டிவ்லி you can open Microsoft Excel and in the menu bar select file open and select the CSV file. என்ன பண்ணுறான், ஃபைல் ஓப்பனில் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், எக்ஸலில் போயிட்டு மெனு பாரில் ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த CSV ஃபைல் ஃபார்மேட் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகிருக்கும். இஃப் த ஃபைல் இஸ் நாட் இன் லிஸ்டட் மேக் ஷுவர் சேஞ்ச் த ஃபைல் ஃபார்மேட் டு ஓப்பன். என்னவா ஓப்பன் பண்ணோம், இந்த மாதிரி கீழே இருக்கிற ஃபைல் ஃபார்மேட் என்னென்ன PRN டெக்ஸ்ட் CSV, நம்ம என்ன ஃபைல் ஃபார்மேட்டோட டெக்ஸ்ட் CSV ஃபைலில் ஸ்டோர் பண்ணியிருப்போமா, அந்த ஃபைல் கொடுத்தா நமக்கு ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா, ஸோ இஃப் போத் MS Excel and open office calc installed in the computer by default the CSV file will open in my MS Excel அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், CSV ஃபைலாக நமக்கு ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா, இது வரலும் நம்ம என்ன பார்த்துருக்குறோம் அப்படிங்கிறது நம்ம ப்ராக்டிக்கலாகவும் பார்த்துருக்குறோம். எப்படி CSV ஃபைல் கிரியேட் பண்ணுறது, எப்படி ஓப்பன் பண்ணணும், எப்படி டைப் பண்ணணும், எதுலெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கிறேன். இதை நல்லா படிச்சிங்க. ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோஸ்.